தேனுன்றத ருசிக்காதவன் அவனுக்கு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரலாம் தேனுடைய ருசி தெரியாது. ஐயோ பாவம், அதனுடைய சுவை தெரியாது அவனுக்கு. அவன் என்னன்னு சொல்லுவான் அந்த சுவையை? தேன் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன தெரியும் அவனுக்கு? அதை சாப்பிட்ட உன்னை வியாக்கியானம் பேசுறதுக்கு அதை சாப்பிட்டவன் தான் சொல்லணும். தேனை பற்றி ருசியாக இருக்குதுன்னு சொல்றது யார் சொல்லுவாங்க? அதை சுவைச்சவங்க சொல்லுவாங்க, சுவைக்காதவங்க சொல்ல முடியாது. நல்லா கேட்டுங்க, சிவத்தை கும்பிட்ட சிவனடியாராக இருக்கின்ற திருநீறு ருத்ராட்சம் தரித்த அடியார்கள் இந்த சொல்ல சொன்னாங்களா? சிவத்தை கும்பிட்டா கஷ்டம் வரணுட்டு? அப்ப அவங்க சொல்ல விட்டுடுங்கம்மா. இத்தனை வருஷம் உணராத சுகத்தை நீ உணர்ந்திருக்கிற சிவத்தாண்டன் போது அந்த பேரானந்தத்தினுடைய வெளிப்பாட யாரும் ஈடு கட்ட முடியாது. இது அவ்வளவு சீக்கிரம் வராதுமா. 7 ஜென்மம் புண்ணியத்தினுடைய பராபலனால மட்டும்தான் சிவ சிவன்ற வார்த்தை உள்ள நுழையும். சிவன் கோயில மிதி